ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அதிகாலையிலிருந்து மதியம் வரைக்கும் நான் செய்த வேலைகளை தான் ஒரு விலாகாக கொடுத்துருக்கேன். வீடியோ முழுதுமே பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பொழுதும் போல தான் அதிகாலையில் எழுந்திரிச்சாச்சு. பொதுவாக பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறவங்கெல்லாம் அந்த டைமில் வந்து விளக்கேற்ற முடியலன்னு நம்ம அந்த சுக்கிரஹோரை நேரமான அந்த காலை நேரத்தில் வந்து எழுத்துறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த 6:30 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ளே நம்ம வீட்டில் தீபம் வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது. அதுவும் செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரஹோரை நேரம் வந்து ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி வந்து எல்லா வேலையுமே முடிச்சு விட்டுட்டு காலையில் வாசலில் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரியான ஒரு கோலம் ஒன்று போட்டு விட்டுட்டு தீபம்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பொதுவாக நம்மளில் வந்து நிறைய பேர் சொல்கிற வழக்கம் ஒன்று இருக்குது. அடிக்கடி நம்ம வந்து சாமி கும்பிட்றதுனால தான் வந்து கஷ்டம் நமக்கு வருது. சாமியே கும்பிடாம நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கஷ்டம் வந்து தெரிய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேர் நினச்சிருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட இந்த கர்ம வினைகள் இருக்குது இல்லையா, அதை வச்சு தான் வந்து வந்து முடிவாகும்னு சொல்லுவாங்க. நம்ம செய்த வினை பலன்களை வச்சு தான் நமக்கு நல்லது நடக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா அது நடக்காமல் இருக்கிறது, கெட்டது நடக்கிறதுன்னு சொல்லலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கையை நம்ம வந்து அதிகமாக வச்சுருக்கும்போது நமக்கு வந்து ஒரு பிடிப்பு இருக்கும் இல்லையா? உண்மையா இல்லையான்னு சொல்லுங்கள். நம்ம வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு பிடிமானம் இருக்காது. ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நமக்கு அந்த தெய்வம் வந்து உதவுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆழமான ஒரு எண்ணம் வந்து இருக்கும். அதன் மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம நினச்சது வந்து நிறைவேறும். அதுதான் நம்ம வந்து பொதுவாக கடவுள் நம்பிக்கைன்னு சொல்லுவோம். நம்ம நினச்சது நடந்துருச்சுன்னா அந்த தெய்வத்தினால தான் நடந்துச்சு, நான் வந்து ரொம்ப வேண்டிட்டேன் கிடச்சிது அப்படின்னு சொல்லுவோம். நினச்சது நடக்கலைன்னா என்ன தான் நம்ம வந்து சாமி கும்பிட்டாலுமே நமக்கு எந்த ஒரு பலனுமே இல்லைன்னு சொல்லிடுவோம். அது வந்து நம்ம மனசை பொறுத்து தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அதைப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறால தான் நான் அன்றைக்கி வந்து எப்போதும் போல் அதிகாலையில் எழுந்திரிச்சு மங்களகரமாக பார்த்திங்கன்னா வாசலில் கோலம்லாம் போட்டு விட்டுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா துளசி மாடத்தில் வந்து வைக்கிறதுக்காக தண்ணிலாம் க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டேன். அந்த சிம்பிளாக ஒரு கல் தான் வந்து வச்சுருப்பேன், இந்த துளசி மாடத்தை தூக்கி வைக்கிறது மாதிரிக்கா. அதில் வந்து மஞ்சள் குங்குமம் தீபம் மாதிரி போட்டு ஒரு கோலம் சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி அழகாக போட்டு விட்டுட்டேன். நம்மளோட எண்ணங்கள் வந்து உயர்வாக இருந்தாலே நம்ம லைஃப்பில் வந்து ஒரு நல்ல நிலையை அடையலாம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து எந்த ஒரு சூழ்நிலையில் எப்படி ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு கொடுக்கும். அந்த அதிகாலை நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு செஞ்சு அந்த தீபம்லாம் வச்சு வேண்டும் பொழுது பார்த்திங்கன்னா அதற்கான பலன் வந்து நமக்கு ரொம்ப கிடைக்கும்னே சொல்லலாம். பொதுவாக எல்லாருமே நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷனோட வந்து மைண்டோட ஒரு விஷயத்தை வந்து நம்ம நினச்சிக்கிட்டு அதையே வந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம். நடந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டுட்டு வரும் பொழுது அது வந்து கண்டிப்பாக வந்து நடக்க கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் சரி, அது வந்து நடக்கிறதுக்கான சூழ்நிலைகளை வந்து நம்மக்கிட்ட வந்து கொண்டுட்டு வரோம். அதனால் வந்து கடவுள் நம்பிக்கை என்பது பார்த்திங்கன்னா நம்ம மனசை பொறுத்து தான் இருக்குது. கடவுள் கும்பிடுறதுனால கஷ்டம் வருமா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நம்ம வந்து கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் நமக்கு மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும், ஒரு பிடிமானம் இருக்கும். கடவுள் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க, நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு ஒரு பிடிமானம் இருக்கும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து நம்ம அடிக்கடி கும்பிடணும். கும்பிட்றதுனால கஷ்டம் வருமானங்கிறதெல்லாம் வந்து கிடையாது. எல்லாமே நம்ம மனசை பொறுத்து தான் இருக்குது. அதற்காக தான் வந்து இந்த பதிவு வந்து கொடுத்துருந்தேன். நம்மள நிறைய பேர் நினச்சிருப்போம். நான் நிறைய டைம் நினச்சிருக்கேன். சில முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா தீபம் வச்சு நம்ம வந்து நல்ல முறையில் வந்து கடவுளை கும்பிட்டாலும் நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம அதிகாலை நேரத்தில் தான் தீபம் வச்சு நம்ம வழிபடும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மன தைரியத்தை கொடுக்கும். இந்த ஒரு விஷயம் நடக்கலைனாலும் அதை வந்து நம்ம வந்து சமாளிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த சமாளிக்கக்கூடிய வந்து ஒரு சக்தியை வந்து நமக்கு வந்து அதிகாலை நேரத்தில் நம்ம தீபம் வச்சு வழிபடும் பொழுது அது கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும், பாசிட்டிவ் மைண்டாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால தான் நான் எல்லா வீடியோவுமே சொல்கிறது. ஏன்னா எல்லாருக்குமே கஷ்டங்கள் என்பது வந்து லைஃப்பில் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் நம்ம தாண்டி போனால் தான் நம்ம வந்து லைஃப்பில் வந்து ஒரு இடத்துல நல்ல நிலைமைக்கு வந்து கொண்டுட்டு போகலாம். அந்த நல்ல நிலைமைக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகாலை நேரம் வந்து ரொம்ப ஒரு
நல்ல ஒரு சக்தியை நமக்கு வந்து கொடுக்கும்னே சொல்லலாம். மனசோர்வே நமக்கு வந்து வராது. அது வந்து நம்ம மேலோட்டமா எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலுமே நம்ம அப்படியே மேலோட்டமா தான் பார்க்க தோணும். அது ஆழ் மன வரைக்கும் வந்து நமக்கு கொண்டுட்டு போகாது. நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இப்போ 1 இயரா தான் அந்த அதிகாலை நேரத்தில இருந்துச்சு. இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை, அந்த விளக்கு வைக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம அதிகாலை நேரத்துலேருந்து அது முடியாத பட்சத்தில சுக்கிரஹோரை நேரத்தில இந்த 2 நேரத்தில வந்து நம்ம தீபம் வந்து வச்சிரலாம். வச்சு வழிபடும் பொழுது பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல ஒரு மன தைரியத்தை வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். அது வந்து செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த நேரத்தில தீபம் ஏத்தி நம்ம வந்து ஈஸியா சொல்லிட்டு போயிரலாம். அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அத அனுபவிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்டு வைப்ரேஷனோட இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே. நம்ம வந்து அதிகாலை நேரத்தில இப்போ 4 மணிக்கு எழுந்திரிச்சு வெளியிலலாம் வந்து வாசல்லாம் தெளிச்சு விட்டு, நம்ம வேலை பார்க்க முடியாத பட்சத்தில நம்ம வந்து ஒரு தீபம் வச்சு கூட நம்மளுடைய என்னென்ன தேவைகள்லாம் இருக்குதோ அது ஃபுல்லுமே நம்ம வந்து இந்த விளக்கு மூலியமா அந்த ஒளி மட்டும் இருந்தால் போதும். நம்மளுடைய பாசிட்டிவான எண்ணங்களை அதை நோக்கி நம்ம வந்து எண்ணத்தெல்லாம் வைக்கும் பொழுது ரொம்ப நம்ம நினச்சதெல்லாம் நடக்குன்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய பணக்காரவங்களோட சீக்ரெட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா இதுதான். அவங்க வந்து அதிகமாக வெளியில் சொல்ல மாட்டாங்க யாருமே. இந்த மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே அந்த 4 மணிக்குள்ளே வந்து எல்லாருமே எழுந்திரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அவங்களுடைய வந்து தேவைகள் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த நேரத்தில் நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோடு கொண்டுட்டு வந்து வந்து வேண்டுவாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து சொல்கிறது கிடையாது. ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க சாதிச்சவங்க, நான் அந்த நேரத்தில் வந்து எழுந்திரிச்சிருக்கேன், இதெல்லாம் நடந்திருக்குன்னு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்மளுடைய ஒர்க் வேலையாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, நம்ம இப்படி செய்யும்பொழுது நமக்கு மனசுக்குமே ரொம்ப ஒரு சந்தோஷம் கொடுக்கும். 2வது வீடுமே நல்லா ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி காலையில் வந்து தீபம்லாம் நல்லா ஏற்றி விட்டுட்டு சாம்பிராணியில் வந்து தூபம்லாம் காட்டுறதுக்காக அந்த கப்பு சாம்பிராணியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கலர் சாம்பிராணி இது வச்சுருப்பாங்கள்ல, அதன் கூட நான் எப்போதுமே இந்த பால் சாம்பிராணிலாம் வந்து தூளாக வந்து எடுத்து வச்சுருப்பேன். அதையுமே லைட்டாக வந்து போட்டு விட்டுறது ரொம்ப ஒரு நல்ல நறுமணமாக இருக்கும். அதன் பிறகு தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு சாம்பிராணி தூபம் வீடு முழுக்க வந்து காட்டி விட்டுட்டேன். நம்ம அந்த தீபம் வச்சு நம்ம தூபம்லாம் காட்டுறதுனால மட்டும் எல்லாம் மாறிடுமா அப்படின்னு கேட்டால், நம்ம மனசு தான் வந்து எல்லாத்துக்குமே காரணம். நம்ம நல்லா இருந்தோம்னா அது வந்து நல்லா நம்ம வீட்டையும் நம்ம வச்சுருக்க தோணும். நம்மளோட குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஒரு பெண்கள் வந்து நம்ம வீட்டில் நம்ம எப்படி இருக்கிறோமோ மன சந்தோஷத்தோட, அதை வச்சு தான் நம்ம ஃபேமிலியுமே வந்து எல்லாமே இயங்கும். அது வந்து உண்மையான ஒரு விஷயம் தான். வீட்டில் இருக்க பெண்கள் வந்து மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா, அது வந்து நம்ம எவ்வளவு தான் அந்த வீட்டில் வந்து பணவரவு என்ன சொல்கிறது, கட்டுக்கட்டா நம்ம பேக்கு நிறையா வந்து அந்த பணங்கள்லாம் வச்சுருந்தாலுமே அது வந்து ஒரு செழிப்பமான ஒரு பணமா இருக்காதுன்னு தான் சொல்லணும். அதனால குடும்ப பெண்கள் நம்ம வந்து சந்தோஷமான மனநிலையோடு இருக்கணும். இருந்தோம்னா அந்த வீடுமே ரொம்ப செழிப்பமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாருமே நல்லா பாசிட்டிவான மைண்டோடு இருக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து காலையில் எல்லா பூஜை வேலைகள்லாம் முடிச்சு விட்டுட்டு, காலையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூழ் தான் வந்து போட்டு விட்டேன் எப்போதும் போல். கூழ்லாம் போட்டு விட்டு மதியம் சமையல் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சிம்பிளான ஒரு வாழைத்தண்டு கூட்டு வச்சுட்டு, இன்றைக்கி வந்து காய்கறிலாம் கொஞ்சம் இருந்தது. இந்த ஒரு 2, 3 காய்கறிலாம் பார்த்திங்கன்னா, இந்த வெண்டைக்காய், கத்திரிக்காய், ஒரு கத்திரிக்காய்லாம் நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்சது தான். அதெல்லாம் எல்லாத்தையுமே இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து சிம்பிளாக ஒரு புளிக்குழம்பு ஒன்று வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் சமையல் வந்து செய்ய ஆரம்பித்தேன். புளிக்குழம்புக்கு எப்போதுமே நான் வந்து பார்த்திங்கன்னா, சில பேர் அந்த குழம்புலாம் தாளித்து விட்டுட்டு கடைசியில் வந்து காய்கறி போடுவாங்க. நான் வந்து எப்பொழுதுமே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடுவேன். வதக்கின பிறகு தான் வந்து புளியெல்லாம் நல்லா கரைச்சி அந்த மிளகா சாந்தோட ஊற்றுறது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா, காலையிலே வந்து சிம்பிளாக எல்லா சமையலுமே முடிச்சு விடலான்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி வந்து சமையலாம் செய்ய ஆரம்பித்தேன். வாழைத்தண்டு நம்ம வந்து அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது வயிற்றில் உள்ள அந்த கழிவுகள்லாம் நீங்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தேவையில்லாத அந்த நம்ம உடம்புல வந்து மேக்ஸிமம் இந்த 100%ல் வந்து 80% வந்து நோய் வர்றதுக்கு காரணம்னு பார்த்திங்கன்னா, இந்த உடம்புல வந்து கழிவுகள் தேங்குறதுனால தான்னு சொல்லலாம். அது இந்த கழிவுகளை வந்து போக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த வாழைத்தண்டுக்கு வந்து இருக்குது.
அதனால அது கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்ல ஒரு அந்த கழிவெல்லாம் நீங்கினாலே நம்ம வந்து பாதி நோய்கள்லாம் குணமாகிரும். அப்படிங்கிற பொழுது எல்லாருமே இந்த வாழைத்தண்டு கூட்டெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா குழம்பெல்லாம் நல்லா தாளித்து விட்டுட்டு மாங்காய்லாம் போட்டு சூப்பரான புளிக்குழம்பு வந்து தாளித்து விட்டாச்சு. எளிமையான முறையில் நம்ம வீட்டு சமையல்ல வந்து இந்த மாதிரியான சமையல்லாம் சாப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா வயிற்றுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் நம்ம குறைக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வீட்டு சமையல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த சைடு பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு கூட்டு செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்ட வேண்டியதான். வாழைத்தண்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லா நார்லாம் எடுத்துக்கிட்டு பொடிசாக வந்து கட் பண்ணி தான் வச்சுருந்தேன். வாங்கியுமே பார்த்திங்கன்னா 2-3 நாள் ஆச்சு. இந்த வாழைத்தண்டுலாம் மேக்ஸிமம் வாங்கினா அந்த இன்றைக்கி வாங்கினோம்னா நாளைக்கு செஞ்சிடணும். இல்லைன்னா அது வந்து அப்படியே ஒரு கருப்பான மாதிரிக்க ஒரு அந்த தண்டை முழுதுமே கருத்து போயிடும். நல்லா இருக்காது அதில் உள்ள டேஸ்ட்டுமே. அந்த வெள்ளையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நம்ம வாங்கி சமையல் செஞ்சால் தான் அதுக்குள்ளே டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவு இந்த வாழைத்தண்டுலாம் வாங்கினோம்னா அப்பப்போ செய்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஊற வச்சுருந்தேன். அதையுமே போட்டு அந்த நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு வாழைத்தண்டு வந்து கட் பண்ணி வச்சுருந்ததை வந்து நல்லா தண்ணியில் அலசி விட்டுட்டு அதையுமே போட்டு கிண்டி விட்டுட்டேன். பொதுவாக தண்ணி நம்ம வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது. ஊற்றினோம்னா அது உள்ள வாழைத்தண்டுக்கு அதிகமாக வந்து தண்ணி தேவைப்படாது. ஏன்னா அதுவே நீர் சத்து நிறைந்த காய்கறிகள் தான். அப்படிங்கிற பொழுது நம்ம தண்ணியுமே அதிகமாக ஊற்றினோம்னா அது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து தண்ணியை கொஞ்சம் வந்து கம்மியாக வச்சு ஊற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் கொஞ்சம் கம்மியாக விட்டு நல்லா கடலைப்பருப்புலாம் போட்டு கிண்டி விட்டுட்டேன். நல்லா வெந்த பிறகு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்க வேண்டியது தான். நல்லா எல்லாமே நல்லா கிண்டின பிறகு தண்ணி வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது. ஏன்னா வாழைத்தண்டுலேயே அதிகமாக இருக்கும். நம்ம புழிஞ்சி விடும்போது அதுலேருந்து தண்ணீர் சேர்கிற தண்ணி மட்டும் இருந்தாலே போதும். நல்லா அந்த தண்ணியிலே பார்த்திங்கன்னா எல்லாமே வெந்துடும். இந்த சைடு பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு வந்து காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக வந்து தேங்காய் மட்டும் கொஞ்சம் ஒரு 1/4 மூடி அளவுக்கு அரிசி வந்து ஊற்றி வச்சுட்டு ஒரு கிண்டி விட்டுக்கிட்டேன். புளிக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு கூட்டு நல்லா உப்புலாம் போட்டு நல்லா கரெக்டாக வந்து எல்லாமே கிண்டி விட்டாச்சு. தண்ணிலாம் நல்லா வற்றினது. மேக்ஸிமம் வந்து இந்த வாழைத்தண்டு வேகிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் இருந்தாலே போதும். தண்ணி ஏன்னா நம்ம அதிகமாக விட மாட்டோம் இல்லையா? அந்த காயில் உள்ள தண்ணியே இறங்கி நல்லா வந்து வெந்துடும். நல்லா தண்ணிலாம் சுண்டின பிறகு நம்ம வந்து தேவையான அளவுக்கு தேங்காய் கொஞ்சம் துருவி அது மேலேயே வந்து போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான வாழைத்தண்டு கூட்டு பொரியல் வந்து ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம காரமாக ஒரு புளிக்குழம்பு, வத்த குழம்பு இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். அடிக்கடி எடுத்துக்கிறது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவாங்க இந்த வாழைத்தண்டு கூட்டலாம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு வந்து சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. காலையில் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்கிறனால நான் கொஞ்சம் சாதம் போட்டு புளிக்குழம்பு வச்சு அந்த கூட்டையும் வச்சுருந்து சாப்பிட்டுட்டு மதியம் வந்து காலையிலே என்னோடய சாப்பாடு வந்து மதிய சாப்பாடையும் சேர்த்து வந்து சாப்பிட்டுட்டு போயாச்சு. ஏன்னா காலையில் கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்தனால காலை டிஃபன் எதுவுமே செய்யலை. இப்போ 10 மணிக்கெலாம் சமைக்கிறதுங்கிறனால அந்த சாதத்தையும் வந்து போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதோட மாங்காவும் பார்த்திங்கன்னா நல்லா கனிஞ்சு போயிடுச்சு. சாதத்திலே வச்சு வந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி சிம்பிளான சாப்பாடு இதுதான். மதியம் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு வச்சுட்டு வாழைக்காய் கூட்டு வந்து வச்சுருந்தேன். வாழைத்தண்டு கூட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அது பிறகு சமையல்லாம் எல்லாம் முடிச்சு விட்டுட்டு கிச்சனெலாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்கனால எல்லா வேலையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வீடியோ விலாக் பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து மறக்காமல் சொல்லுங்கள். அப்போ தான் நிறையா வீடியோஸ் இந்த மாதிரி போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேறு ஒரு விலாகில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.